சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தீ விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டத்தில் சிக்கி 2 சிறார்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். வடபழனியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவில் 4 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இங்கு 28 வீடுகள் உள்ளன. இட நெருக்கடி மிகுந்த இந்த குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை மின்கசிவு காரணமாக தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 21 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகின. இதனால் ஏற்பட்ட புகைமூட்டம் அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவியது. மூச்சு திணறலால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறார்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டனர். அம்மா, பையன், அக்கா பொண்ணு, பாட்டி, தம்பி 5 பேர். அம்மா, பாட்டி எல்லாம் பையன், அக்கா பசங்க இறந்துட்டாங்க. தம்பி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கான். விடிய காலையில் ஒரு 2 மணிக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு ஃபயர் இன்ஜின் வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் கிடச்சி அங்கே போய் பார்த்தா அப்புறம் எல்லாரையும் வெளியே எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இந்த மாதிரி வர பார்த்தே ஆம்புலன்ஸ்லேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சீரியஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அவங்க சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்கறதுல வெளில மார்ச்சரி தள்ளின்னு வராங்க, அவங்களே இருந்தாங்கன்ட்டு. வடபழனி தீ விபத்தில் ஒரு குதிரையும் மாடு ஒன்றும் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடய அறிவியல் பிரிவு அதிகாரிகளும் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் சம்பவ இடத்திற்கு சென்று அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஆய்வு நடத்தினார். கட்டட விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் அன்புசெல்வன் தெரிவித்துள்ளார். தீ விபத்திற்கான காரணங்கள் இப்போது அதிகாரிகளை துறை அதிகாரிகளை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வு இன்னும் முடியலை. ஆய்வின் முடிவில் அதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அதன் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைக்கு இந்த இதில் இறந்த 4 பேர் இறந்திருக்காங்க. தீக்காயத்துடன் அட்மிட் பண்ணிருக்க அந்த 6 பேருக்கு உடனடியாக சிறந்த முறையில் சிகிச்சை பெற்று அவர்கள் உயிர் பிழைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரசு சார்பாக செய்யப்படும்.